45வது செஸ் ஒலிம்பியாடில் தங்கம் வென்றுவிட்டு தாயகம் திரும்பிய செஸ் வீரர் பிரக்யானந்தாவுக்கும் அவரது அக்கா வைஷாலிக்கும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஹங்கேரியில் நடைபெற்ற செஸ் ஒலிம்பியாடில் முதன்முறையாக இந்திய ஆடவர் அணியும் மகளிர் அணியும் தங்கம் வென்று சாதனை படைத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓப்பன்லயும் சரி விமன்லயும் சரி இந்த மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக்கல் கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்கிறது. நம்ம சென்னை ஒலிம்பியாட்ல ரெண்டு டீமுமே பிரான்ஸ் வின் பண்ணியிருந்தோம். அவ்வளோ கிட்டக்க கோல்டு மிஸ் ஆயிடுச்சு. அது ஒரு டிசப்பாயிண்டிங் இதுவாக இருந்தது. பிரான்ஸ் மெடல் ஃபர்ஸ்ட் பிரான்ஸ் மெடல்னாலும் அது செலிப்ரேட் பண்ண முடியல. கோல்டு மிஸ் ஆயிடுச்சுன்ற ஒரு வருத்தம் இருந்துச்சு. இந்த முறை ரெண்டு டீமுமே கோல்டு வின் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிடைப்பது அணுமணல் இல்லை, இது எங்கும் கிடைக்காத அரிய வகை மணல் என தெரிவித்துள்ள IREL நிறுவனம் அதனால் மண் அரிப்பு ஏற்படும் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்துள்ளது. மணவாளக்குறிச்சியில் உள்ள அந்நிறுவன அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த தொழிற்சங்க நிர்வாகிகள் கடல் அலை மோதும் இடங்களில் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்ற விதியின்படி கடல் பரப்பில் இருந்து 150 மீட்டர் தொலைவில் தான் மணல் எடுக்கப்படுகிறது என தெரிவித்தனர். மோனோசைட் கனிமத்தை பிரித்தெடுத்துவிட்டு மணல் மீண்டும் அங்கேயே தான் கொட்டப்படும் என்றும் அவர்கள் கூறினர். கொடைக்கானல் கிளாவரை கிராமம் செருப்பன் ஓடையில் நிலத்தில் பிளவு ஏற்பட்ட பகுதியில் திண்டுக்கல் MP சச்சிதானந்தமும் பழனி MLA செந்தில்குமாரும் ஆய்வு மேற்கொண்டனர். பிளவு ஏற்பட்ட பகுதி தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் கிளாவரை மக்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பழனி MLA செந்தில்குமார் தெரிவித்தார். ஈரோட்டில் செல்போனில் பேசியபடி சாலையில் நடந்து சென்ற தடகள வீராங்கனையை பைக்கில் பின்தொடர்ந்து சென்று செல்போனை பறித்துச் சென்ற 3 பேர் கும்பலை போலீசார் கைது செய்தனர். முன்னதாக அது குறித்து அவ்வழியாக சென்ற காவலரிடம் செல்வி என்ற அந்த தடகள வீராங்கனை கூறியபோது அவர் காவல் நிலையத்துக்கு சென்று புகார் அளிக்குமாறு தெரிவித்ததால் செல்வியும் அவரது நண்பர்களும் திருடர்களை பிடிக்க வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து CCTV காட்சிகள் உதவியுடன் ஒரு சிறார் உள்பட 3 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்த செல்போனை மீட்டு செல்வியிடம் ஒப்படைத்தனர். உதகை அப்துல் கலாம் ஆதரவற்றோர் இல்லத்தை நடத்தி வரும் தஸ்தகீர் என்பவர் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபடுகிறார் என புகார் அளிக்கப்பட்ட நிலையில் அதுகுறித்து விசாரிக்க 3 பேர் கொண்ட குழுவை அமைத்துள்ளதாக மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு தெரிவித்துள்ளார். சாலையில் சுற்றித் திரியும் முதியவர்கள் மட்டுமின்றி வாரிசில்லாத முதியவர்களையும் பராமரிப்பதாக கூறி அவர்கள் இறந்த பின் சொத்துக்களை அபகரித்துக் கொள்வதாக நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த செல்வா என்பவர் புகார் அளித்துள்ளார். காரைக்குடிக்கு அருகே உள்ள பந்தரங்காடு கிராமத்தில் தகர ஷெட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 4500 கிலோ ரேஷன் அரிசியை போலீசார் கைப்பற்றினர். ரேஷன் அரிசியை பட்டை தீட்டி அதிக விலைக்கு விற்க பதுக்கி வைத்திருந்ததாக தெரிவித்த போலீசார் அது தொடர்பாக ஷெட்டின் உரிமையாளரான பிரேம்குமார் என்பவரை தேடி வருவதாக தெரிவித்தனர். காரைக்கால் நகரில் இருசக்கர வாகனங்களை திருடி விற்று வந்த முகமது ரியாஸ் என்ற நபரை கைது செய்த போலீசார் அவனிடம் இருந்து 5 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். திருடப்பட்ட வாகனங்களை முகமது ரியாஸிடம் இருந்து வாங்கியவர்களையும் கைது செய்ய உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். 100க்கும் மேற்பட்டோருக்கு போலி மருத்துவச் சான்றிதழ்கள் வழங்கிய வழக்கில் இந்திய சித்த மருத்துவர் சங்கத்தின் மாநில தலைவர் சுப்பையா பாண்டியனை CBCID போலீசார் கைது செய்தனர். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஜூன் மாதம் சாலை ஓரம் போலி சான்றிதழ்கள் கிடந்தன. இந்த வழக்கின் முக்கிய குற்றவாளியாக கருதப்பட்ட சுப்பையா பாண்டியனை திருச்சி குறிஞ்சி நகரில் உள்ள அவரது வீட்டில் வைத்து கைது செய்த CBCID போலீசார் அவரது வீட்டிலும் சோதனை நடத்தினர். அப்போது அவரது மனைவி பெயரிலும் போலி மருத்துவச் சான்றிதழ்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. போலி மருத்துவச் சான்றிதழ் வழங்க 5000 முதல் 5 லட்சம் வரை பணம் பெற்றதாக கூறப்படுகிறது. மேலும் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியான ஒஸ்தின் ராஜா என்பவரை CBCID போலீசார் தேடி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு நகராட்சி 1, 4, 9, 13, 26வது வார்டு பகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 46 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு பணிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரன் பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே சாரல் மழை பெய்து கொண்டிருந்த போது வளைவில் வேகமாக திரும்பிய கார் கட்டுப்பாட்டை இழந்து ஸ்கிட்டாகி சாலையோரம் நின்ற மற்றொரு கார் மீது மோதியது.
திருப்பூர் விஜயாபுரத்தில் உள்ள பின்னலாடை நிறுவனம் ஒன்றில் வேலை கேட்பது போல் நுழைந்த நபர் ஊழியர்கள் கவனிக்காத நேரம் பார்த்து மேசை மீது இருந்த செல்போன் ஒன்றை திருடிக் கொண்டு அவசரமாக சென்ற காட்சி சிசிடிவியில் பதிவாகியுள்ளது.